ஈவினிங் டைம்ல குட்டீஸ்க்கு குட்டி குட்டியா லட்டு மாதிரி இந்த மில்லட் உப்புருண்டை செஞ்சு கொடுங்க. விளையாட்டுத்தனமா சாப்பிட்டுருவாங்க. அதே நேரத்துல அவங்களுக்கு தேவையான சத்து ஈஸியா கிடைச்சிரும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முதல்ல 1/4 கப் தெனரிசியை 6ல இருந்து 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஊற வச்ச அரிசியை தண்ணியை வடிகட்டி இந்த மாதிரி ஒரு கிளாத்ல ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ் காய வச்சிடலாம். நல்லா காஞ்சு வந்ததும் அதை ஒரு பேன்ல மாத்தி லோ ஃப்ளேம்ல படப்படன்னு வெடிக்கிற அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே பேன்ல 1/4 கப் வெள்ளை சோளம் சேர்த்து லோ ஃப்ளேம்ல நல்லா பாப் ஆகிற அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்க தெனையரிசி கூட சேர்த்து ஆறுனதும் இந்த அளவுக்கு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணி இது கூட 1 டீஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 காஞ்ச மிளகாய், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. பொரிஞ்சதும் பொடியா நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சு வச்சிருக்க தெனை சோள பவுடர் 1 கப் இருக்கு. இதுக்கு நான் 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்ததும் இதுல 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 கப் துருவன தேங்காய், நம்ம அரைச்சு வச்சிருக்க பொடியை சேர்த்து நல்லா கட்டி இல்லாம கலந்து விடுங்க. கட்டி இல்லாம கலந்ததுக்கு அப்புறம் ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேம்ல நல்லா வேகட்டும். 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை திறந்து நல்லா கலந்து விட்டு மூடி வச்சு நல்லா வேக விடுங்க. இந்த அளவுக்கு தண்ணி எல்லாம் குறைஞ்சு கெட்டியா வெந்ததும் இதை ஒரு பிளேட்டுக்கு மாத்தி நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதும் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளா பிடிச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு இட்லி பாத்திரத்துல தண்ணி சேர்த்து நல்லா சூடாகி ஸ்டீம் வர ஆரம்பிச்சதும் நம்ம உருட்டி வச்சிருக்க உப்புருண்டை இதுல வச்சு மூடி போட்டு 5ல இருந்து 6 நிமிஷம் வேக விடுங்க. 5 நிமிஷம் கழிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆறுன அப்புறம் சர்வ் பண்ணீங்கன்னா சூப்பர் சாஃப்டான மில்லட் உப்புருண்டை ரெடி.